தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நாகநாத சுவாமி திருத்தலத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம். இதில் என்ன சிறப்புனா, இங்கே சிவன் இருக்கிறாரு. இருந்தாலும் பக்கத்திலேயே இது வந்து ராகு ஸ்தலமாக போற்றப்படுகிறது. அதாவது இந்த சந்நிதியில் ராகு பகவான் அவர் தனி சந்நிதியாக இருந்து அருள்பாலிக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இது ராகு பரிகார ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலமானது இருக்கின்றது. அந்த கோயிலினுடைய தென்மேற்கு மூலையில் ராகு பகவானவர் நாகக்கன்னி நாகவல்லி என்ற இரு மனைவிகளுடன் அங்கே அருள்பாலித்து வருகின்றார். இது வந்து இந்த கோயிலுக்கு வருபவர்கள் பார்த்தீங்கன்னா ராகு பரிகார பூஜை எல்லாம் செய்யறாங்க. அப்புறம் ராகு நேரத்தில் இந்த கோயிலில் ராகுடைய சிலைக்கு அவங்க வந்து பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த ராகுனுடைய தோஷம் ஏதாவது இருந்தாலும் சரி, அல்லது காலசர்ப்ப தோஷம் இருந்தாலும் சரி, அது நீங்கி அவங்களுக்கு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை ஏற்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த பூஜை செய்வதன் மூலமாக ஏற்படுகிறது. இதில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த ராகு பகவானுக்கு நம்ம பாலாபிஷேகம் செய்யும் பொழுது அதிலிருந்து வருகின்ற வழிந்து ஓடுகின்ற அந்த பாலானது நீல நிறமாக வருகின்ற ஒரு காட்சி நாம் வந்து பார்க்க முடியும். இன்றும் அந்த காட்சி நம்ம அந்த கோயிலுக்கு நாம் வந்து பார்க்க முடியும். ஆகவே இந்த ராகு பரிகாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக இந்த நாகநாத சுவாமி கோயிலானது இருக்கின்றது. இது வந்து இடத்து பேர் வந்து கும்பகோணத்து அருகே திருநாகேஸ்வரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலையும் நம்ம வழிபடும் பொழுது உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய தோஷங்கள் எல்லாம் இதன் மூலமாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதன் மூலமாக கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ராகுனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கோயிலை நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக கிடைக்கின்றது.